அவங்களுக்காக டெய்லி ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க. அவங்கள பார்க்குக்கு இட்டுன்னு போங்க, பீச்சுக்கு இட்டுன்னு போங்க. என்ன சார் நாங்களே கிராமத்தில் இருக்கணும், பார்க்கில் பீச் இல்லைன்னா வயல்வெளிக்கு இட்டுன்னு போங்க, ஒரு குளத்தக்கரைக்கு இட்டுன்னு போங்க. நல்லா கை மேலே போட்டு அன்பாக பேசுங்க, பாசமாக பேசுங்க. கேட்டதை உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க. இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய சந்தோஷம், பெரிய கிஃப்ட்டு. ஆனால் நிறைய ஆம்பளைங்க அது பண்ணுறதே இல்லை. பெண் பாவத்தில் தான் வீறீங்க. பெண் பாவம்னா நான் தான் சொல்கிறேனே, திட்டுறது, கோபமாக பேசுறது, அடிக்கிறது, இப்படிதான் அவாய்ட் பண்ணுறது, ஃபோன் பண்ணால் போன வை அப்படி சொல்லி கட் பண்ணுறது, இதெல்லாம் தயவுசெய்து வேணாம். அவன் மனசு எவ்வளோ வலிக்கின்றது நீங்கள் உங்களுக்கு பாதிச்சாதான் தெரியும். நீங்கள் பொண்ணாக பிறந்து உங்கள் மனைவி ஆம்பளையாக இருந்தால் அப்போ தெரியும் உங்க அந்த வலி. அதாவது தயவுசெய்து ஆம்பளைங்களுக்கு ஒரு கஷ்டமே இல்லை சார். யார் சொன்னது? ஆமா, என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டமும் கிடையாது. குடும்ப கஷ்டம் இருக்குது, சம்பாதிக்கணும். அதாவது வேலைக்கு போறது. ஆமா, பொண்ணுங்கதான் வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க. ஆண்களுக்குலாம் உலகவே இல்லையே. பெண்கள் எல்லாமே ஒண்ணுமே இல்ல சார். ஒத்துக்கிறேன். ரெண்டு பேருமே தரமா உலகம். அதுதான் சொல்றேன், 2 பேரும் தான் ஒத்துமை. கண்டிப்பா கணவனும் மனைவி விட்டு கொடுக்க கூடாது, மனைவியும் கணவன் விட்டு கொடுக்க கூடாது, யாரையும் விட்டு கொடுக்க கூடாது. தாய் தகப்பனையும் சரி, மற்றவங்ககிட்டயும் அக்கா தங்கச்சிங்களாம் இருப்பாங்க, நாத்தனா நல்லா இருப்பாங்க, யார்கிட்டையுமே தன் மனைவியை விட்டு கொடுத்து பேசக்கூடாது.